பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வெள்ளி பொருட்கள் விற்பனை செய்யும் மொத்த வியாபாரியிடம் இருந்து கத்தியை காட்டி மிரட்டி சுமார் 80 கிலோ வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இதுகுறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற அலுவலகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டது. தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்ற போலீசார் 3 தளங்கள் கொண்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற அலுவலகத்தில் மெட்டல் டிடெக்டர் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். இதில் வெடிகுண்டு கண்டறியப்படாத நிலையில் புரளி என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கிறிஸ்தவர்களின் சாம்பல் புதனையொட்டி 40 நாட்கள் தவக்காலம் தொடங்கியது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது. பழமை வாய்ந்த இருதய ஆண்டவர் தூய பசிலிக்காவில் பங்கு தந்தை பிச்சைமுத்து தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை 1ஆம் 2ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கியதை போல் முதுகலை பட்டப்படிப்பில் பயிலும் 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்க வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் மாணவ மாணவிகள் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மற்றும் பொன்னேரியில் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் ரமேஷ் ராஜ், தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கும்மிடிப்பூண்டி வேணு ஆனந்த், பொன்னேரியில் சோழவரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்தகுமார், கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் DJ கோவிந்தராஜன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் அங்கன்வாடி பணியாளர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 16வது நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தகவலறிந்து சென்ற போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் சார்பில் பண்ணை வர்த்தகம் மூலம் மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின்படி கொள்முதல் பரிவர்த்தனை தொடங்கியது. அதன்படி திருவிளையாட்டம், நல்லுசேரி கிராமங்களில் நெல் கொள்முதல் பரிவர்த்தனை நடைபெற்றது. இதில் ஒரே நாளில் சுமார் 700 குவிண்டால் நெல் 16 லட்சம் ரூபாய்க்கு கொள்முதல் பரிவர்த்தனை செய்யப்பட்டது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்காச்சோளத்தின் கொள்முதல் விலை கடும் வீழ்ச்சி கண்டுள்ள நிலையில் உரிய கொள்முதல் விலை பெற்றுத்தராத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அங்கு சென்ற மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் பருவதராஜ குல மீனவ சமுதாயத்தினர் நடத்தும் 252ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஸ்ரீ அங்காளம்மன் வாணியம்பாடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். பின்னர் பாலாறு கரையில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த அசுரன் உருவத்திற்கு எதிராக அசுரன் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தர்மபுரியில் வேளாண்மைத்துறை சார்பில் மாவட்ட அளவிலான சிறுதானிய திருவிழா கண்காட்சி துறை இணை இயக்குனர் மு. குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் சதீஷ் 10க்கும் மேற்பட்ட அரங்குகளில் வைக்கப்பட்டிருந்த சிறுதானிய வகை கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். இக்கண்காட்சியில் நெல், ராகி, திணை, கம்பு, கருப்பு கவுனி அரிசி வகைகள், விதை ரகங்கள், சிறுதானியத்தில் செய்யப்பட்ட உணவு வகைகள் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர்.